இது பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸ்க்கு பெர்ஃபெக்ட் பேராவும் இருக்கும். இல்ல ஒயிட் ரைஸ் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா, குட்டீஸ்க்கு பெர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் இருக்கும். அவரக்காய் பொரியல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி அந்த வாணல்ல சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி கியூப் கியூபா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதோட. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு கலர் மாறி வரப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க அவரைக்காய் இதோட ஆட் பண்ணிடுவோம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். இதோட டீட்டெயில் ரெசிபி நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே சுண்டி வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. உங்கள் குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன ரெசிபிலாம் பேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் செக் பண்ணி பார்க்குறேன் அண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறோம் அண்ட் அது எந்த அளவுக்கு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி. இது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி மிக்சட் ரைஸாகவும் சாப்பிட்லாம்.